டிஎஸ் டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்துவேல் பயங்கர கோபத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப குமார் அங்க வந்து, அப்பா என்னப்பா உங்களுடைய அண்ணா வந்து உங்களை அடிக்கிறாங்க, அதை நீங்க பொறுத்துட்டு இருக்கலாம், நாங்க இப்படிப்பா பொறுத்துட்டு என்னால இருக்க முடியும் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா, முத்துவேல் அண்ணன் கிட்ட இருக்க சொத்து முழுக்க நான் என் பேருக்கு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஓட விடுன்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன், இவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு, அந்த பழனிக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க கூடாது, அவ்வளவுதான், அவனை தலை முழுகிட வேண்டிதான் நினைச்சிட்டு இருந்தா. அண்ணன் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? நமக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பங்கு அவனுக்கும் இருக்கு, அவனுக்கும் சம உரிமை நல்லா சொல்றாங்க. ஒரு ரூபாவுக்கு தான் அவன் அங்க உழைச்சிருக்கானா, ஒட்டு மொத்தமா அங்கதான் இருக்கான், அவன் அங்கே சேர்த்து தொலைட்டுன்னு விட வேண்டித்தானே. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த பழனிக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்துலதான் நான் போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன். ஒரு வெள்ளை கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி காய்ச்சின்னு வந்துட்டான், அதுக்கப்புறம் சொத்து கேட்டு வருவாங்க, அவன் வரலன்னா கூட அவன் பொண்டாட்டி வர்றவ அப்படி இருப்பாளான்றது தெரியாதுல்ல, அதனாலதான் இப்படி பண்ணேன். ஆனா அண்ணன் என்னன்றன்னா, அவர் கல்யாணம் ஆனாலும் சரி ஆக கட்டியும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாது. இனியும் நான் பொறுமையா இருந்தா என்னை விட முட்டால யாரும் கிடையாது, அந்த சொத்தை என் பேருக்கு எழுதி வாங்க போறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.